எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரத்தை எப்படி தொடங்குறதுன்னு தெரியாம தடவி மேலையும் கீழையும் மெதுவா போய்கொண்டிருந்த ஷேர் மார்க்கெட் தற்போதைக்கு ஒரு 126 பாயிண்ட் பக்கம் பிளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிறதுல பெரும்பாலும் முக்கியமான நல்ல செய்திகள் தான். தொடர்ந்து பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேர் மிகப்பெரிய வீழ்ச்சி. இன்னைக்கு லேசாக ஒரு 8% யூட்டர்ன் போட்டிருக்கான். இது ஷார்ட் கவரிங்கா அல்லது சரி கொஞ்சம் பணம் போட்டு வைப்போம் அப்படின்ற ஒரு முதலீட்டாளர்களின் நிலையா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த சமயத்துல ஒரு படிப்பினையாக என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, இது ஒரு growth கம்பெனியா இருந்து கிட்டத்தட்ட 40% பக்கத்துல கீழே இறங்கிட்டு இன்னைக்கு ஒரு சின்ன யூட்டர்னாக ஒரு 7.5% அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கு. இது அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வருது. அது மட்டும் இல்ல, நியூஸை வச்சுதான் ஏறக்கூடிய ஆட்கள், மற்றபடி லாப நஷ்ட கணக்கை நல்லபடியா பண்ணி பர்ஃபார்மன்ஸ்ல ஏறாத ஆட்கள்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதுல இந்த டிடிஎம்எல் ஐடியா போன்ற ஷேர்கள் அடக்கம். இந்த ஐடியா ஷேர்லாம் பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல குவார்டர்களாக நஷ்டம் என்பதையே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? ஐடியா 10% ஏறி இருக்கு, டிடிஎம்எல் போன்ற பங்குகள் 11% ஏறி இருக்கு அப்படின்னா மீடியாக்கள்ல செய்தி வருது. ஒருவேளை கவர்மெண்ட் அவங்களுடைய டியூஸை வெய்வர் பண்ணிடலாமா, அதாவது நீங்க கட்ட வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி மீடியாக்கள்ல வர்றதுனால இவங்க எல்லாம் மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு காலத்துல ஞாபகம் இருக்கும், திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய டியூக்களை கொஞ்ச நாள் கழிச்சு கட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த காலத்துல செய்திகள் வந்துட்டு இருந்தது. இப்ப வரக்கூடிய செய்தி என்னன்னா, அந்த டியூஸ் எல்லாம் மொத்தமாவே வெய்வ் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுனால இது போன்ற ஷேர்கள் இன்னைக்கு மேல் நோக்கி வந்திருக்கான். அவ பர்ஃபார்மன்ஸ் Q3 ரிசல்ட் ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கோட்டக் பேங்க் எல்லாம் கற்பனை கூட ஒருத்தர் கூட பண்ணி பார்த்திருக்க முடியாது. கோட்டக் பேங்க் அவ ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 10% ஏறுவான்னு இந்த உலகத்துல ஒரு ஜீவன் கூட மேபி நினைச்சு பார்க்காம தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு இமாலய வெற்றி அப்படின்னு சொல்லணும்னா இந்த கோட்டக் பேங்க் தான் சொல்லணும். கனவு கண்ணி 2-3 பேர் வந்தாங்க, அவங்களோட நம்ம டூயட் பாடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கா. ஏன்னா யாருக்குமே பெருசா நம்பிக்கை இருந்திருக்காது. டிசம்பர் குவார்டர் ரிசல்ட் வரும்போது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னா அந்த மாதிரி பெருசா இன்ஃபர்மேஷன் இல்ல. பட் இருந்தாலும் மார்க்கெட் இதை செலிப்ரேட் பண்ணுது. கோட்டக்னுடைய ரிசல்ட் இதுவே எங்களுக்கு போதும் என்பது போல 10% மேல் நோக்கி ஏறி இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, சுகர் ஷேர்ல நம்ம நண்பர் கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த தேவாங்கிரி அப்படின்ற சுகர் கம்பெனில நான் ஹெவியா போய் லாக் ஆயிருக்குங்க, ஏத்தி விட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு. அவருக்காகவே திடீர்னு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்தது போல, எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறம் ரேணுகா சுகர் ஆகட்டும், பஜாஜ் இந்துஸ்தான் சுகர் ஆகட்டும், நம்ம நண்பர் வைத்திருக்கக்கூடிய இந்த தேவாங்கிரி சுகர் ஆகட்டும் இன்னைக்கு ஒரு 5% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. சோ இன்னைக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சி அப்படின்றது பல்வேறு கம்பெனிகள்ல வந்திருக்கு. இது எல்லாத்தையும் கூட விடுங்க, ஒருவேளை புலம்புனா ஒர்க் அவுட் ஆகுதோ, நானும் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். நம்ம கிட்ட புலம்பிட்டு போவான், கடைசியில பார்த்தா அவனுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்ற மாதிரி இந்த விப்ரோ ஷேர் போன்ற கம்பெனிகள்லாம் கூட நிறைய பேர் இந்த கோட்டக் பேங்கை வாங்கி கூட ஒரு நண்பர் சமீபத்தில் முந்தா நேத்தோ ஒரு வீடியோல ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், என்னுடைய 7 வருஷம் வேஸ்டா போச்சு கோட்டக் பேங்க். அப்படி அவர் புலம்புனதுனாலதான் இன்னைக்கு கோட்டக் பேங்க் 10% ஏத்தி விட்டானோ. சமீபத்தில் நான் பாக்குற புலம்புனா ஒர்க் அவுட் ஆகுது, என்னையா வாழ்க்கை அப்படின்னு புலம்புனா திடீர்னு பார்த்தா நல்ல விஷயமா நடந்துருது. அந்த வகையில இந்த விப்ரோ அப்படின்ற ஷேரை கூட நம்ம இப்ப எடுத்து பாக்குறோம். அவனுடைய ரிசல்ட்டும் ஷேர் மார்க்கெட் ஏத்துக்குச்சு. அந்த ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 6% அப்படின்றது விப்ரோ மேல் நோக்கி ஏறி இருக்கான். கடந்த 6 மாதத்துல பார்க்கும்பொழுது தன்னுடைய உச்சத்தை நோக்கி திரும்பி வர முயற்சி செய்யறான். மேல் நோக்கி வந்தா இவன்லாம் ஒரு 312 ரூபா, ரொம்பவுமே பெரிய தூரம் இல்லை. அதே மாதிரி 1 இயர் ரிட்டர்ன்லயும் அதே 312 தான், அதுக்கு பக்கத்துல நெருங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஆக மொத்தம் விப்ரோ ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவன் மட்டும் இல்ல, இன்னொரு சந்தோஷமான செய்தி பாருங்க. இன்னைக்கு எல்லாமே நல்ல செய்தி தான். பெரும்பாலும் இந்த காலத்திலயும் நிறைய பெண்கள் இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் நல்லா இருந்தாவே நான் நல்லா இருந்த மாதிரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவங்க இன்னுமே இந்த காலத்துல இருக்காங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இந்த இண்டஸ் டவர் மேல் நோக்கி வர்றான்னா, இந்த ஐடியா ஷேர் மேல் நோக்கி வந்தா அவன் நல்லா இருப்பான். ஏன்னா அவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி பத்திரிகைகளை படிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில ஐடியா நல்லா இருந்தா ஓகே, நான் போட்ட பணம் வந்துடும், ராமசாமி எடுத்து வை என் படத்தை அப்படின்ற மாதிரி
இந்த இண்டஸ் டவர் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாக யாருமே செய்யாத சமீபத்தினுடைய சாதனை. கீழ் நோக்கி தான் எல்லா பங்குகளும் பெரும்பாலும் போய்கிட்டு இருக்கான். எவ்வளவுமே 2 days மூவிங் ஆவரேஜ், அதே சமயம் 50 days மூவிங் ஆவரேஜ் ரெண்டுமே தாண்டி வரல. ஆனா இந்த சிங்கக்குட்டி இண்டஸ் டவர் ஒண்ணுதான் அந்த ரெண்டுமே தாண்டி மேல் நோக்கி வந்திருக்கா. மொமெண்டம் தொடருமா? மொமெண்டம் தொடரணும்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே கிரீன் கேண்டிலா இப்படி ஏறிக்கிட்டே போகணும். அது மாதிரி நடக்குமா அப்படின்றது தெரியல. பட் அந்த மாதிரி நடந்ததுன்னா இந்த இண்டஸ் டவர் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி வரும். இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான ப்ராஃபிட்ல தான் மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். நீங்க ஒருத்தன் தாங்க உருப்படி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நண்பர்களே, இந்த ரிசல்ட்டுகளை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த ஐடி பங்குகள்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. கண்டுபிடிச்சிங்களா? இங்க பாருங்க, விப்ரோ 6% ஏறி இருக்கான், ஆனா டெக் மஹிந்திரா 1% இறங்கி இருக்கான். ஜியோ பினான்ஸ் ஷேர்னுடைய இறக்கமும் ரொம்பவுமே மனசுக்கு சோர்வா இருக்கு. இந்த சமயத்துல இந்தியன் ஹோட்டல்ஸ் போய் எடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் 4% இறங்கியிருக்கான். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இறங்கவே இறங்காத ஒரு செக்டராக ஹோட்டல் துறை பங்குகள் கடந்த 3 வருடமா இருந்தது. இவன் இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் லேசா தொய்வு எடுத்திருக்கான். ஸோ இந்த தொய்வு நிரந்தரமா ஒரு அடுத்த குவார்டர் வர வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொய்வா அல்லது சும்மா சாதாரணமா இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்காக இறங்கியிருக்கான், அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரியான்ற ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ரிசல்ட்ல ஒண்ணுதான் இந்த இந்தியன் ஹோட்டல் அப்படின்ற ரிசல்ட். மற்றபடி ரேலிஸ் இந்தியாலாம் பாவம் 7% பொங்க வச்சு விட்டாங்க. இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகளும் சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாம் 7% 10% மூவ்மெண்ட் காட்டக்கூடிய செய்திகளாக தான் இருக்கு. ஜொமேட்டோலாம் சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். டிக்சன் இந்த இந்தியன் ஹோட்டல் மாதிரி தான் தொடர்ந்து ஏறிக்கிட்டே வர்ற ஆளு. அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆக போறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. மற்றும் நிறைய பேங்குகள் வருது. அதே மாதிரி இந்த ஐஆர்எஃப்சி அப்படின்ற பங்குனுடைய ரிசல்ட்டும் சாதா ரிசல்ட் கிடையாது. ஏன்னா அவனும் ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கான். ஒரு 20% மேலையா அல்லது 20% கீழையா அப்படின்னு அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களை முடிவெடுக்கக்கூடிய வேலையை வரக்கூடிய Q3 சொல்லித்தரும். ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் என் பல்ல காப்பாத்திட்ட பல் டாக்டர் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இந்த லக்ஷ்மி டென்டல் லிமிடெட் அப்படின்றது இன்னைக்கு லிஸ்டிங்ல வந்திருக்கு. அது அந்த சமயத்திலேயும் லிஸ்டிங் ஆகக்கூடிய சமயத்திலேயும் 20 to 30% மேபி ப்ராஃபிட்ல வரலாம் அப்படின்ற ஒரு சமயத்தில் இருந்தது. இது நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு கிடைச்ச மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த லக்ஷ்மி டென்டல் அவன் இன்னைக்கு ஒரு 30% பாசிட்டிவ் லிஸ்ட் ஆகி ஒரு சந்தோஷம்னு கொடுத்துருக்கான். அடுத்து இந்த ஸ்டாலியன் இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஐபிஓ க்ளோஸ் ஆகக்கூடிய ஐபிஓ. அப்படி க்ளோஸ் ஆகக்கூடிய இந்த ஐபிஓ 90 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஐபிஓ. எத்தனை பேர் போட்டி போடுறாங்க, அதே மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது போட்டி ரொம்ப அதிகமா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு முன்னாடி கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்துருவோம். கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து கிட்டத்தட்ட 47%. அந்த பல்லு விளக்கக்கூடிய அந்த பல் ப்ராடக்ட்ஸுக்கே கூட ஒரு 30% கெயின்ல வரும் பொழுது இவன் ஒரு 40% வந்துச்சுன்னா மகிழ்ச்சி தான். பட் போட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஷேர் தர்றாங்க, அதுக்கு 64 பேர் போட்டி போடுறாங்க. நண்பர்களே, ஐபிஓக்குள்ளேயே புதுசா ஒரு லிஸ்ட் ஆனது இந்த மான்பா அப்படின்ற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. அவன் லிஸ்ட் ஆனதுல இருந்து அவனுடைய பாதை வந்து இப்படி இறங்கினா ஏறது அப்படின்ற மாதிரி தான் 4 முறை இருந்தது. இப்ப இது 5வது முறையாக இறங்கி இருக்கா. ஆனா ஏறுவானா, ஏறி ஒரு 200 ரூபாய் வருவானா அப்படின்ற மாதிரி கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ஷேர் மார்க்கெட்ல அடுத்து வரக்கூடிய ஒரு 20 நாள்ல இருந்து 30 நாளுக்கு இந்த மான்பா பினான்ஸ் அப்படின்ற ஷேர் ஒரு கண் பார்வையில் வந்திருக்கு, ஒரு போக்கஸ்ல வந்திருக்கு. இதுக்கு மேல கீழே இறங்கிறாதியா, எப்படியாவது ஒரு விடாமுயற்சி செய்து மேல வாயா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே இறங்கினா நாங்கெல்லாம் எங்கதாயா போறது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நாம புலம்பக்கூடிய இந்த நேரத்துல இந்த புலம்பலை கேட்டுட்டு ஒரு 200 ரூபா வரைக்கும் வந்துச்சுன்னா கூட இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். அப்படி மகிழ்ச்சி வருதா இல்லையா அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து பார்க்கும் பொழுதுதான் இது மேல வந்துதா அல்லது கீழே வந்துதான் தெரியும். இப்போதைக்கு கீழே ஒரு மாதிரி டவுன்ல இருக்கான். அங்க தூரமா கோயில சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கே சாரி கட்டிட்டு, அதுதான் நம்மால் அப்படின்னு ஒரு ஹீரோ சொல்லும் பொழுது அதுக்கும் பக்கத்துல விளக்கு பாத்திரங்களை விளக்கிக்கிட்டு இருக்கே அதுதான் நம்மால் அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்தது நம்மால் ஏறுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னா இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்க. சமீப காலமாக கடந்த 1 வருடம் 2 வருடம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது இந்த ஷேர் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த 400 ரூபாய் ரேஞ்சில் இருந்து ஒரு முறை 800 ரூபாய் வரைக்கும் வந்த பங்கு தான். அதுக்கப்புறம் மறுபடியும் 400 ரூபாய்க்கே வந்துட்டான்.
இப்போ இதனுடைய செய்தி என்னன்னா, இன்னைக்கு இது ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டக்கூடிய ஒரு வேலை என்பது செய்யறான். இதை தொடர்ந்து அப்படியே மேல் நோக்கி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து தொடுமா, ஒரு 540 வருமா, அடுத்தது நம்மால் தான் நம்மளை சந்தோஷப்பட வைக்குமா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யோ, நீ என்னைய போய் சாவகாசமா படுத்துட்ட, நீ ஐபிஓ வரக்கூடிய சமயத்துல அப்படி இப்படின்னு உன்னுடைய அருமை பேசினாங்க, நீ என்னடா இப்ப போய் இப்படி சாவகாசமா கீழே படுத்துட்ட அப்படின்றது போல இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் அவன் வரும்போது நல்லா ஃபேமஸா தான் இருந்தான். வந்ததுக்கு அப்புறமும் 3700 போன பங்கு தான். அதுக்கப்புறம் ஒரு 2 முறை விளையாட்டு காமிச்சிட்டு இப்ப 3வது முறையாக இந்த இடத்துல இருக்கான். இப்ப மறுபடியும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட டிசம்பர் மாசத்துல இருந்து சில மாதங்கள் கழிச்சு பார்க்கும்போது தான் அது ஏறிச்சா இல்லையான்றது தெரியற மாதிரி இப்ப ஜனவரி மாசத்துல இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அடுத்தது மார்ச் அல்லது ஏப்ரல்ல ஏறி வர்றானா அல்லது ஏப்ரல் சமயத்தில் இன்னும் கீழே இறங்கி வர்றானா அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கிளப்பி விட்டு இருக்கக்கூடிய ஷேர் தான் இந்த வாரி எனர்ஜி அப்படின்ற ஷேர். தற்போதைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஷேர் மேல வரப்போதா இல்ல அது இன்னும் கீழே போக போதா அப்படின்றது காத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல நான் கண்டறிந்த உண்மை, அதே மாதிரி நிறைய பேர் போடக்கூடிய கமெண்ட்டுகள் மூலியமாக நான் கண்டறிந்த உண்மை, நம்ம சேனல் மட்டும் இல்ல, நான் ஆயிரக்கணக்கான சேனல்கள்ல பார்த்திருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டுகள்ல முதலீடு பண்றது அவங்களுக்கு ஒரு மாதிரி அட்வான்டேஜா இருக்கு. டக்குன்னு மார்க்கெட் திரும்பும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது வந்துருது. என்னையா மார்க்கெட் ஏறி இருக்கு ஆனா என்னுடைய போர்ட்போலியோ லாபமே இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பு விடுறது இல்லை. அதே மாதிரி growth ஸ்டாக்குகளாக ஒரு உதாரணத்துக்கு இந்த டிக்ஸான், பிஎஸ்சி, சிடிஎஸ்எல் போன்ற growth தொடர்ந்து வருமானம் மேலுக்கு மேல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஷேர்களா பார்த்து எடுத்து வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பாக அறியுது. அதே மாதிரி வேல்யூ ஸ்டாக்ஸ் நல்ல கொக்கு மாதிரி காத்திருப்பாங்க. எப்படி அவங்களுக்கு அந்த கொக்குக்கு இருக்கிற மைண்ட் அவங்களுக்கு வருதுன்னு தெரியல. இந்த ஐஓசி ஒரு கட்டத்தில் 70 ரூபா 60 ரூபாய்ன்னு வந்தான், அவனை பிடிச்சி கவருது. டாடா ஸ்டீல் ஒரு கட்டத்தில் 100 ரூபா 150 ரூபா 120 ரூபா அந்த மாதிரிலாம் வந்தான், அவனை பிடிச்சி கவருது. இந்த சிஎஸ்சின்னு ஒரு கம்பெனி, அவனும் நல்லா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான், அவனும் ஒரு கட்டத்தில் ரொம்ப சீப்பாக விழுந்து கிடந்தான். அதெல்லாம் வந்து என்னமோ ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற மாதிரி தான். காலேஜ் இப்ப நம்ம நினைச்சாலும் திரும்பி போய் காலேஜ்ல வந்து படிக்க முடியுமா, நீ யாரியா அங்கிள் போயிட்டு வாயா அப்படின்றாங்க. அது மாதிரி தான் எப்பாவது ஒரு முறை தான் அது மாதிரி சில வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. growth ஸ்டாக்ஸ் பெரும்பாலுமே கிடைக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெரும்பாலும் கிடைக்குது, பட் வேல்யூ ஸ்டாக்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ஸோ இது போன்ற பங்குகள் எடுக்கும்போது நல்ல அருமையான லாபத்தில் இருக்காங்க. பட் மொமெண்டம் ஸ்டாக்ஸ், டெக்னிக்கல் ஸ்டாக்ஸை ஃபாலோ பண்ணி போறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, மொமெண்டம் இப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தா அவங்க சந்தோஷமா இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் மொமெண்டம் பிரேக் டவுன் ஆகும்பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் வர்றதில்லை. திடீர்னு ஏதாவது ஒரு மார்க்கெட் இப்படி ஏற்றி இறக்குறான்னு வச்சுங்க, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ்ல அடிச்சுட்டு போயிருது மொமெண்டம்லையும் டெக்னிக்கல்லையும். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த growth ஸ்டாக்ஸாக பார்த்து வாங்குறது, பணத்தை ஏதாவது டபுள் பண்ணி விட முடியுமான்னு பார்க்கறது, அல்லது இது ஒரு நல்ல வேல்யூ ஸ்டாக்ஸ் அவன் ஏர்லினாலும் பரவாயில்ல நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடுறதா ஒரு நிலையான ஒரு டக்குன்னு ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கு. மற்றபடி மொமெண்டம் ஸ்டாக்ஸ் டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளை ஒரு மாதிரி வயிறு கலக்க வச்சுக்கிட்டே இருப்பான். கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குமோ அல்லது மேலே டார்கெட் போகுமோன்னு ஒரு மாதிரி நம்மளை ஒரு மாதிரி சென்சேஷன்லேயே வச்சிருக்கானுங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் எல்லாருமே ஆண்டவனை பார்த்து மேலே அண்ணாந்து பார்த்து எதை கும்பிட்றோம்னா இந்த டிஃபென்ஸ் பங்குகளே அதாவது கொஞ்சமாவது பெருமையாக பேசுகிற மாதிரி ஏற்றி விடுங்கயா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பிடிஎல், ஹெச்எல் போன்ற பங்குகள்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி மேலே வந்தது நட்டாச்சு. ஏன்னா பட்ஜெட் வந்து பட்ஜெட்டில் எதுவுமே சொல்லலைன்னா அப்புறம் கும்பா பாயிடும்ல. ஸோ பட்ஜெட்டுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு 10-20% ஹெச்ஏஎல், பிடிஎல், மசகண்டாக்கெல்லாம் ஏற்றி விட்டிங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் சாமியை கும்பிட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு டிஃபென்ஸ் பங்குல ரொம்பவுமே முன்னாடியாக இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், நீ வந்துட்டியாடா தங்கம் அப்படின்ற மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்படியே ஒரு 5000 வரைக்கும் வந்துடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த நெட்லிங்க்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே அது ஒரு குட்டி லிங்க்ஸ் கம்பெனி, பேர் என்னமோ நெட்லிங்க்ஸ், ஆனா ஒரு குட்டி லிங்க்ஸ். அவன் ஏன் இன்னைக்கெல்லாம் மேல் நோக்கி ஏறி இருக்கான், பெரிய ஆளுகள்லாம் படுத்து கிடக்குறாங்க, ஏன் நீ எதுக்கே 76 ரூபா ஷேர் 10% மேல் நோக்கி ஏறி வந்திருக்க அப்படின்னு கேட்டாக்கா, அண்ணே நான் ஒரு சின்ன வேலை பண்ணுனே, குவார்டர்லி ரிசல்ட்டு சமீபத்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தேன், அதில் வந்து போன குவார்டரோட கொஞ்சம் அதிகமாக லாபம் பண்ணதுனால இன்னைக்கு நான் மேல் நோக்கி ஏறி வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த குட்டி கம்பெனி ஏன் மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா அவனுடைய Q3 ரிசல்ட் நல்லா கொடுத்தா அதனால மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா ஷேர்களுமே ஒரு உதாரணத்துக்கு இந்த ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு கூட நம்ம எடுத்துக்கிடுவோமே.
ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கான்செப்ட் படி ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தா ஒரு குட்டி லிங்க்ஸாக இருக்கக்கூடிய சில குட்டி கம்பெனிகள் கூட ஏறக்கூடிய இந்த நேரத்திலே நிறைய பேங்குகளுடைய ரிசல்ட் வரக்கூடிய இந்த நேரத்திலே எல்லா ஷேர்களுமே நல்ல ரிசல்ட் கொடுத்து மேல் நோக்கி வந்துச்சுன்னா மகிழ்ச்சி அப்படின்றது வரும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் நம்மளை இன்னொரு 2 மாசத்துக்கு புலம்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் முடிஞ்சு மறுபடியும் மே ஜூன் சமயங்களில் ரிசல்ட் வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் அப்போ பார்த்துக்க வேண்டியதான்ட்டு போக வேண்டியதுதான். மிண்டா கார்ப் ஷேர் உன்னாலதாயா இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கே பெருமை, சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க உண்மையிலேயே ஒரு பெருமையா ஃபீல் பண்ணலாம். ஏன்னு கேளுங்க, மற்ற ஷேர்களை போலவே இதுவும் Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறமெல்லாம் கீழே இறங்கின பங்கு தான். ஆனா இப்ப கிட்டத்தட்ட 2025 ஜனவரியில் எடுத்து பார்க்குறோம், அவனுடைய பழைய ஹையே வந்துட்டான். ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கே பெருமை சேர்த்தது இந்த மிண்டா கார்ப் மற்றும் இந்த மிண்டா கார்ப் ஷேரை வச்சிருக்கிறவங்க உண்மையிலேயே பெருமை சேர்த்திருக்காங்க. ஏன்னா யார் கூப்பிட்டு கேட்டாலும் நான் லாபத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே வேற யாராவது கூப்பிட்டா கேட்டாக்கா நான் எங்கேங்க ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஷேர் மார்க்கெட்டுக்கும் இந்த ஷேருக்கு வச்சிருக்கிறவங்களுக்கும் பெருமை சேர்த்துனவன் தான் இந்த மிண்டா கார்ப் அப்படின்ற ஷேர். இந்த சமயத்தில் இர்கான் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேர்லாம் ஏறுனா ஒரு மலை மாதிரி ஏறணும். அதுல என்ன செய்தினா 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட அப்படியே நொண்டி நொண்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இவன்லாம் மலை மாதிரி ஏறுனா இதுலயும் ஒரு சந்தோஷம் வரும். பட் ஏறானா இல்ல கீழே இறங்குறானா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.